இருக்கா இல்லன்னு தான் நீங்களும் சொல்றீங்க. டிஎன்ஏக்குள்ளேயே ஆன்டி டிஎம்கே ஃபீலிங் உள்ளவங்க தான் விஜய்க்கான கோர் சப்போர்ட். பேசலாம் முதல்கட்ட கருத்து. ராமசாமி, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை? லைக் இது வந்து ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்லன்றாரு. மேபி நீங்க அதை உங்களுக்கு ஃபேவராக வச்சுக்கலாம். க்ளோஸ் கான்டெஸ்ட்ல எங்க தரப்புல இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா இது க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கா அல்லது களம் எப்படி அதை நீங்க வந்து மல்டி கார்னடா இருக்கும்போது அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படின்னா அரித்மெட்டிக்காக பார்க்கும்போது க்ளோஸ் கான்டெஸ்ட்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஓகே, ஏன்னா அன்பிரெடிக்டபிலிட்டி அப்படின்னு இருக்கு. ஸ்வீப்பிங்கா வந்து ஒரு அரித்மெட்டிக்னா என்ன கணக்கு சொல்றேன் நான் ஸ்டாட்டிஸ்டிஷியனா மட்டுமே அது வந்து ஸ்வீப்பிங்கா இவரோட வாக்கு இதை மட்டும் தான் பிரிக்கும், அதனால இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ற இன்னைக்கு இருக்கிற கேள்விகளே அந்த ஒவ்வொரு போல் நம்ம எதை எடுத்து பார்த்திருந்தாலும் அந்த போல் வந்து இந்த காரணத்தினால இந்த கட்சியில இருந்து போகும் அப்படின்ற மாதிரி அந்த ஹைபோதசிஸ் கேள்வியே வந்து மிக குறைவாக இருக்கிறது. நான் அது வந்து 2 போல் மட்டும் தான் பார்த்திருக்கேன். அது போன 3 நாள்ல வந்த போல் மட்டும்தான். நியூஸ் 18 நீங்க இங்கிலீஷ்ல டெலிகாஸ்ட் பண்ணதும் ஒன்று சாணக்கியா வந்து நேற்று அவங்க ஒன்றும் கம்ப்ளீட் கூட பண்ணல. ஸோ அதனால அந்த ஃபுல் ஹைபோதசிஸ் என்னன்னு பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்த போல் எல்லாமே வந்து டைரக்டா ஓட்ஸ் வந்து எந்த கட்சியில இருந்து எங்க போகுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேள்விகள் கூட அந்த மாதிரி அமையல அப்படின்றது தான். அதனால அதை வச்சு நம்ம வந்து இது வந்து திமுக கிட்ட இருந்து தான் போகுது, அதிமுக கிட்ட இருந்தா போகுது, இல்லை அந்த கூட்டணியில இருந்து போகுது அப்படின்ற அந்த ப்ரெடிக்ஷன் கூட வந்து எனக்கு சரி அப்படின்றது தோணல. அது தவறாக இருக்கு அப்படின்னு நான் சொல்ல, அது சரி அப்படின்ற ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர முடியாது. அதனால இன்னைக்கு என்ன மாதிரி பார்த்தாலும் விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவு வந்து டெஃபினட்டா அதிகமாக இருக்கிறது. சீமான் அவர்களுக்கு பார்த்ததோட அதிகமா இருக்கு, விஜயகாந்த் அவர்கள் புதிதாக வந்ததோட பார்த்ததோட அதிகமா இருக்கு, வைகோ அவர்களுக்கு பார்த்ததோட அதிகமாக தான் இருக்கு. அப்படின்ற போது க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படின்றது தான். அது வந்து உங்க 2 பேர் போலையும் இல்லை நீ வர அடுத்த 20 யார் யாருக்குள்ள க்ளோஸ் கான்டெஸ்ட்ங்கறீங்க நீங்க? இல்ல நான் ஏடிஎம்கே டிஎம்கே கான்டெஸ்ட் வந்து இன்னும் க்ளோஸ் ஆயிருது. ஏன்னா இன்னும் விஜய் அவர்களோட வாக்குகள் வந்து அவர் அதுக்குள்ள க்ளோஸா வரலையா? அப்போ டிவிக்கு இவர்கள் இருவரையுமே தோக்கடிக்கிற அளவுக்கு விஜய் இன்னும் வர மாதிரி எந்த போலுமே இன்னைக்கு வரைக்கும் வரல. அந்த ஹைபோதசிஸும் அதை சஜஸ்ட் பண்ணல. சோ அதனால அதை வந்து அடுத்த 20 நாள் வேணா போல்ஸ் மாறுச்சுன்னா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க பொசிஷன் அது டெஃபினட்டா கிடையாது. சோ அரித்மெட்டிக்கா நம்ம அதை டெஃபினட்டா கன்க்ளூட் பண்ண ஷாம் ஓபனிங்ல என்ன சொன்னார்னா, இவரும் ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு, இப்போ வந்து அவங்க சொன்ன கணக்குகள்ல இருந்து என்டிஏவோட வாக்குகளை குறைக்கிற மாதிரி அவங்க நிறைய கணக்குகள் சொல்றாங்க. ஏதாவது அவங்களுக்கு என்டிஏக்கு வர வேண்டிய திமுக எதிர்ப்பு அது ஸ்பிளிட் ஆகுது, அல்லது சசிகலா அவர்கள், சீனியர் டாக்டர் ராமதாஸ், கிருஷ்ணசாமி அவர்கள் இவங்களுடைய வாக்குகளும் இதுக்கு மைனஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கும்போது எங்கிருந்து அரித்மெட்டிக்கா என்டிஏக்கு கூடுதலான பர்சன்டேஜ் வருது நினைக்கிறீங்க? இல்ல வித்தியாசங்கள் எங்க அப்படின்னா, முன்னாடி ஆன்டி மோடி ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அதை மட்டுமே இவங்க டேப் பண்ண ட்ரை பண்ணது. இன்னைக்கும் அதே டேப் பண்ண ட்ரை பண்றாங்க. இது வந்து என்டிஏவோட டிஎன்ஏ இல்ல தமிழ்நாட்டோட டிஎன்ஏ மாத்த ட்ரை பண்றாங்க. அதுக்கான பதில்களுக்கும் நான் வரேன். அது இல்லாம அமமுக வந்து சேர்ந்தது இல்ல ஒரு கன்சாலிடேஷன், அஇஅதிமுகல இருந்து பிரிந்து போன தலைவர்கள் வந்து அஇஅதிமுகவுக்கு தான் திரும்பி வர ட்ரை பண்றாங்க. அவர்கள் வந்து அம்மா அவர்களோட ஆட்சியோ இல்ல எம்ஜிஆர் அவர்கள் வெளியில இருக்காங்க, திமுகவுக்கு போயிட்டாரு, செங்கோட்டையன் தாவேகா போயிட்டாரு. அவர்கள் எல்லாருமே நாங்க அம்மா அவர்களோட ஆட்சியோ எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியோ திரும்பி கொண்டு வர ட்ரை பண்றோம் அப்படின்ற அந்த பொறுப்புல இருந்து சசிகலா அவர்களை தவிர மற்றவர்கள்லாம் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னா அவர்கள் யாருமே அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அப்போ அவர்களோட உண்மையான எண்ணம் என்ன அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களோட ஒரு பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணி நீங்க சொல்றதுல அப்ப சசிகலா அவர்களுக்கு இன்னும் அந்த இது இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்றதா சொல்றேன். அப்ப அந்த ஸ்ட்ரென்த் வந்து அவங்க எப்படியும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும் தான் சொல்றாங்க. அவங்க மாறாத எந்த கருத்தையும் சொல்லல. அதான் அவர்களும் திமுகவோட ஆட்சி அவர்களோட ஃபர்ஸ்ட் பிரஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கட்சி ஆரம்பிச்ச போது அவர்கள் சொன்ன அந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா திமுகவோட ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்னு. அப்போ ஒரு இன்ஃபார்ம்டு ஓட்டர், அப்போ அவர்களோட ஒரு இன்ஃபார்ம்டு ஓட்டர் இல்ல அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்ல அவர்கள் ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் அவர்கள்லாம் திமுகவோட ஆட்சி போக வேண்டும் அப்படின்னா அவர்கள் யங் ஓட்டர்ஸோ நியூ ஓட்டர்ஸோ கிடையாது அப்படின்ற அந்த ஒரு பார்வையில இருந்து வரும்போது அவர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு. நம்ம இந்த நியூட்ரல் ஓட்டர் இல்லாட்டி எக்ஸிஸ்டிங் நியூட்ரல் ஓட்டர் அவங்க வந்து எங்க ஸ்விங் ஆவாங்க அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது தான் சந்தேகம் வருகிறது. மற்றவர்களுக்கு வந்து அந்த சந்தேகம் அப்படின்றது போல்ஸ்டர்ஸ் கிட்டே அந்த சந்தேகம் கிடையாது. அதுதான் அந்த ஹைபோதசிஸ்ல ஆன்சர் பண்ண வேண்டிய பொசிஷன். இதை தாண்டி திமுகவோட இது பிரச்சாரத்தை பரப்புரையே பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து என்டிஏ வந்து ஒரு பயம் அப்படின்னு, ஏன்னா முன்னாடி வந்து மோடி அவர்கள் ஒரு பயம் காமிச்சு நம்ம வந்து பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஓட்டு பிரதானம் அதான் சொல்றாரு. இப்ப தர்மேந்திர பிரதானம் அதான் சொல்றாரு. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷனே அவர்களுக்கு இல்லாம அவர்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அதனால அந்த பொசிஷன் இல்லன்றீங்க எப்படி இல்ல? ஏன்னா அவர்களால இன்னைக்கு அதிமுக வந்து எதிர்த்து எதுவும் சொல்ல முடியல, அப்போசிஷன் வீக்கா இருக்குன்னு சொல்ல முடியல, இருக்க ஒவ்வொரு கட்சியும் எதிர்த்து எதுவும் சொல்ல முடியல. நயினார் நாகேந்திரன் அவர்களை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியல, அண்ணாமலை அவர்களை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியல.
அதனால அந்த கட்சியில பிரச்சனை இருக்கு, இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு புதுதாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர ஃபேக்சுவலா ஒன்னு வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியல. இன்னைக்கு எஜுகேஷன்ல கூட அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்ற தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொண்டு வந்து கொடுக்க முடியுது. ஆனா இதே திமுக வந்து தமிழக என்டிஏ தமிழர்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கச்சத்தீவுக்கு என்ன பண்ணாங்க? அவர்கள் கூட்டணி கட்சி யாராக இருக்கிறது, இல்ல அவர்கள் வந்து தமிழகத்துல தமிழ்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் சொல்றாங்க. எத்தனை வந்து அவங்க அலையன்ஸ்ல இருந்தபோது அவர்கள் செய்தார்கள். அப்படின்ற போது பார்க்கும்போது திமுக தமிழர்களுக்காக எதுவுமே செய்யவில்லை. இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளை அவர்கள் கேட்கும்போது அந்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டன்டா இருக்கு. இவர்கள் வந்து ஒரு பொய் பித்தலாட்டம் மட்டும் தான் அந்த கட்சியால காமிக்க முடியுது. அவங்க என்ன சொல்றாங்க, சில பட்டியல் போடுறாங்க, கல்வியில என்னெல்லாம் என்ன உயரத்தை அடைஞ்சிருக்கோம், இண்டஸ்ட்ரி, ஜிடிபி இதெல்லாம் சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வளர்ச்சின்னு அது பார்க்க மாட்டாங்களா? இல்ல என்ன பிரச்சனைனா அத ஃபவுண்டேஷன் இவங்களே போட்டு இவங்களே ஆரம்பிச்சாங்க. இப்ப மதிய உணவு திட்டமோ காலை உணவு திட்டமோ இவர்கள் ஆரம்பித்தது கிடையாது. காமராஜர் அவர்கள் ஆரம்பித்தது. அதெல்லாம் இப்ப நம்ம மத்தியில வந்து நம்ம நிறைய கிளைம் பண்றோம், இந்த 11 வருஷத்துல இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு. இப்ப அதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் யாரு போட்டான்னு காங்கிரஸ் கிளைம் பண்ணா அது ஒத்துருமா? ஃபவுண்டேஷன் இருக்குல்ல. அப்போ நான் என்னன்னா கம்பேரிசன் இவங்க 2021ல இருந்து இன்னைக்கு என்ன வந்தாங்கன்னு இவங்க வந்து நாங்க இந்தியாலயே ஹையஸ்ட்னா உங்களோட growth கம்பேர் பண்ணுங்க. நீங்க வந்து நான் மகாராஷ்டிரா கர்நாடகாவை கம்பேர் பண்ண மாட்டேன். அவங்க previous 5 வருஷத்துக்கு இப்பயும் growth சொல்றாங்க. அதான் நான் போன 75 ஆண்டுகளாக பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருந்திருக்கும். நான் ஜார்க்கண்ட கம்பேர் பண்ணிப்பேன், பீகார் கம்பேர் பண்ணிப்பேன் அப்படினா இதெல்லாம் ஆட்சி காங்கிரஸ் வந்து பின்னாடியே இருந்திருக்காங்க. அவர்கள் தான் இந்த மாநிலத்தை எல்லாத்துக்கும் பின்தங்கி இருந்ததுக்கு காரணம். அப்ப அவர்கள் எல்லாம் கேள்வி கேட்காம இன்னைக்கு வந்து உங்க கூட்டணியில் அவர்கள் இருப்பாங்க, அந்த கேள்வி நீங்க கேட்க முடியாது. இன்னைக்கு புதிதாக அங்க ஆட்சிக்கு வந்த 11 ஆண்டுகள் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக கிளைம் பண்ணும்போது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இம்ப்ரூவ்மென்ட் என்ன இருக்கு ஒப்பீட்டு அளவுல தமிழ்நாடு முன்னேறி ரொம்ப சிம்பிள். ஆஃப் கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் தான் கொடுக்க முடியும் கிரெடிட், அதுல ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, previous 5 years இப்போ என்ன நாங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கற ரொம்ப சிம்பிள். என்டிஏ கூட்டணியில இருந்து இல்ல என்டிஏ சப்போர்ட் வந்து கடைசி ஒரு 2 ஆண்டுகள்ல இருந்தா கூட 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கு. இவர்கள் எத்தனை மருத்துவக் கல்லூரிகளை அதுக்கு முன்னாடி யூபியோட கூட்டணி இருந்த ஆட்சி காலத்துல 5 ஆண்டுகள்ல கொண்டு வந்தாங்க, இல்ல இப்போ இருக்க 5 ஆண்டுகள்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு எய்ம்ஸ் மட்டும் தான் கஷ்டமா இருக்கு. நான் கம்பேரிசன் வந்து இதே ஏர்போர்ட் வந்து எத்தனை யூபில வந்திருக்கு, இவங்க எத்தனை ஏர்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க, லேண்ட் அக்விசிஷன் எத்தனை இவங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கு, ஹைவேக்கு எத்தனை ப்ராஜெக்ட் இவங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கு, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எத்தனை கொண்டு வந்திருக்காங்க. வேற எதுக்குமே போனாங்க. முரசொலி மாறன் அவர்கள் வந்து என்டிஏ ஆட்சி காலத்துல இருந்தபோது அவர் வந்து ஒரு 4 எஸ்இசெட்க்கு பர்மிஷன் வாங்கி இருந்தாரு. அதுக்கு அப்புறமாக திமுக 2 முறை தமிழ்நாட்டில் ஆட்சியில வந்துருச்சு. 10 ஆண்டுகள் மத்தியில ஆட்சியில இருந்தாங்க. அந்த நாகநேரில இருக்க எஸ்இசெட், அதுக்கப்புறம் இருக்க 2 சிப்காட், இதுக்கு வந்து எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இந்த 5 ஆண்டுகள்ல அவர்கள் கொண்டு வந்தாங்க. இது அவர்கள் இந்த கேள்வியெல்லாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து என்ன, திமுக அப்படின்னா வாரிசு அரசியல் தான். இந்த வாரிசு அரசியல் பல ஆண்டுகளா இவங்க எதிர்கொள்றாங்க. தேர்தல் வெற்றிகளையும் அது கொடுத்துட்டு மாறி மாறி வரும்போது அது எவ்வளவு தூரம் எஃபெக்டிவான ஒரு இதுவா எடுபடும். அப்புறம் சொல்லுங்க. இல்ல அது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. அதை கேட்காம இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஆனா கூடவே இப்ப வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, ஜி.கே. வாசன் இருக்கிறாரு, நீங்க பியூஷ் கோயல் அவர்களே கூட அரசியல் குடும்பம் தான். கேள்வி கேட்க இந்த கேள்வி அது எதிர்கேள்வி வராது. கேள்வி கேட்கும்போது ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க வாரிசு அரசியல் அப்படின்னு கேள்வி கேட்கறது இல்ல. ஏன்னா அவர் வந்து எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சார், அவர் என்ன பயணம் செய்தார், அதுல ஒரு அந்த ஒரு அதுல ஒரு லைன் இருக்கு, பார்டர் இருக்கு. டெஃபினட்டாக எல்லாருக்குமே உரிமை இருக்குல்ல. அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், எல்லாருக்குமே உரிமை இருக்கு அரசியலுக்கு வருவது. அவர்கள் இதுல என்ன டிஃபைன் பண்றீங்க அரசியல் இருக்கு அப்படின்னா நான் வந்து உடனே கேட்டபிலிட்டடா நான் வந்து கிரவுண்ட் லெவல்ல எந்த வேலையுமே பண்ண மாட்டேன், நான் வந்து அரசியல் கட்சிக்கான எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் வேலை பார்க்க மாட்டேன், நான் போஸ்டர் ஓட்ட மாட்டேன், இல்ல மேடையில பேச மாட்டேன், ஆனா நான் டைரக்டா வந்த உடனே நான் எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கும், டைரக்டா வந்த உடனே நான் டெப்யூட்டி சிஎம் ஆக முடியும். இதே வந்து அந்த கட்சியில பலர் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம பரந்தாமன் அவர்கள் வந்து எழும்பூர்ல இருக்காங்க, என்ன வேலை செய்தார்கள், இன்னைக்கு அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படல. ராஜீவ் காந்தி வேற ஒரு கட்சியில இருந்து வந்து இங்க இந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் வந்து இத்தனை காலமா பேசிட்டு இருந்தார், அவர்களுக்கும் டிக்கெட் கொடுக்கல. சோ அப்படின்ற போது அந்த மாதிரி வேலை செய்தவர்களுக்கு டிக்கெட். அவினாஷில ஒரு டாக்டர், இளம் டாக்டர் போட்டிடுறாங்க, அவங்க யாரு? அதாங்க 60 பேர் புதியவர்கள்ன்றாங்க. நம்ம பேசலாம், அந்த கேள்வி நம்ம ஜென்ராம் அவர்கள்ட்ட கேட்கலாம். ஜென்ராம் ஒரு இயல்பான கேள்வி அவர் முன்வைக்கிறார். அப்ப இந்த விமர்சனங்கள் நீங்க வந்து டபுள் என்ஜின் பத்தியும் இன்னைக்கு பேசியிருக்காரு, அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாரு. ஆனா ஒர்க் ஆயிருக்குங்கிறதும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு திமுக என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படை கேள்வி வைக்கிறாரு. அப்புறம் இந்த பதில் தேடலாம். யூபியில வந்து எத்தனை ஏர்போர்ட் வந்தது, தமிழ்நாட்டுக்கு வந்ததான்னு கேட்கிறாரு. ஆமா, தொடங்குன ஏர்போர்ட் எத்தனை ஏர்போர்ட்டை யூபியில் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டில் திறந்த எந்த ஏர்போர்ட்டும் விரிவடையாமல் அப்படியே க்ளோஸ் ஆனது இல்லை. ஹோசூருக்கு பெர்மிஷன் கொடுக்காம வச்சிருக்கிறது அவங்க தான். யூபியில் ஆரம்பிச்ச ஏர்போர்ட்டை எத்தனை ஏர்போர்ட்டோ மூடி இருக்காங்க. வயபிள் இல்லாத ஒரு விஷயத்த தேர்தலுக்கு முன்னால நாங்கள் அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்கோம்னு இப்போ பேசுற மாதிரி வெளியில சொல்றதுக்காக ஏர்போர்ட் எல்லாம் திறந்துட்டு
அடுத்து சில மாதங்களிலேயே அவை மூடப்பட்டன. அது போக ஏர்போர்ட்னு திறந்தா அது மக்களுக்காகவா இல்ல அவங்க நட்பு வட்டாரத்துக்காகவாங்கிறது அடுத்த கதை. அது வேற அது விரிவாக வேற மாதிரி பேசணும். போர்ட்டோ ஏர்போர்ட்டோ எதுக்காக திறக்கிறாங்க, அது 4 ஏர்போர்ட் 4 போர்ட்டு இதுக்கு மேல ஒரே நபருக்கு கொடுக்க கூடாதுன்னு இருந்த அந்த மொனோபொலி ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தளர்த்தப்பட்டது எதற்காக? திரும்பவும் அது ஒரே பக்கத்துல ஏன் குவியுது? இந்தியாவின் அனைத்து பிடியையும் ஒரே நிறுவனத்தின் கையில கொண்டு கொடுக்கிறது சரியா போன்ற பல விவாதங்கள் இருக்கு. அது இப்போ பேசுற விஷயத்துல இருந்து தள்ளி போயிருங்கிறதுனால அதை அப்படி விட்டுறாரு. பிரதான் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. ஒரு விஷயம் சொல்றாரு, சொல்லுங்க. அப்ப குயிக்கா அதுக்குள்ள வரலாம் சார். ஓனா ரொம்ப லெந்தா போறோம்னா கஷ்டம். அவர் சொல்ற விமர்சனம் வைங்க. நான் இன்னும் அவர் சொன்னதுல இன்னொரு விஷயம், இந்தியா உருவானது 2014. தமிழ்நாடுக்கு 100 ஆண்டு கால வரலாறு உண்டுன்னு சொல்றாரு. தமிழ்நாடு நீதி கட்சி போட்டது, காமராஜர் போட்டாரு. இங்க எது நடத்தினாலும் அதுக்கெல்லாம் 100 ஆண்டு கால வரலாறு இருக்கு. இந்தியா 5 ஆண்டுகள்ல எல்லா வளர்ச்சியும் சொல்லிட முடியாதேன்னு கேட்கிறாரு அவரு. அதான் இந்தியாவில் நடந்தது எல்லாமே 2014க்கு பிறகு. தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் நீதி கட்சி காலத்துல இருந்து அல்லது காமராஜர் காலத்துல இருந்துன்னு சொல்றாங்க. அது எந்த வகையில சரி அப்படிங்கிறது தெரியல. அவங்க தமிழ்நாடு இந்தியாவை விட மூத்ததுன்னு சொல்றாங்களாங்கிறது தெரியல. இரட்டை என்ஜின் அடிப்படையிலேயே எங்க கட்சி ஆட்சிக்கு இல்லைன்னா உங்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு பண்பு தான் அதுல இருக்கு. அது இந்திய அரசமைப்பு சட்டத்தோட இயைந்து போகக்கூடிய பண்பா அல்லது கூட்டாட்சி உணர்வோட கூட்டாட்சி விழுமியத்தோட சேர்ந்து போற பண்பா? எங்களுக்கு ஓட்டு போடு, ஒன்றியத்தில் நாங்கள் ஆட்சியில் இருந்தா நாங்க தான் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும், எங்களை தவிர வேற யாருக்காவது நீங்க ஓட்டு போட்டு ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம். நிலையில இருக்கும் டபுள் என்ஜின் அதிகமா இருக்கும்போது நிர்வாகசாமி நீங்க பெற முடியாதேன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல, ராமசாமி சொன்னதுக்கு அதுதானே அர்த்தம். யூபிக்கு நீங்க எத்தனை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னா உங்களுக்கு ஒண்ணும் தர மாட்டோம், ஓசூருக்கு அதனால தான் தர மாட்டோம்னு சொல்றாரு. லேண்ட் அக்விசிஷன் பார்லிமெண்ட்ல ஆன்சர் பண்ணப்பட்ட கேள்வி லேண்ட் அக்விசிஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஒன்னு ஓசூர் லேண்ட் அக்விசிஷன் தொடர்பானது இல்ல, இவங்க ஸ்டேட் லேண்ட் அக்விசிஷன் தொடர்பானது இல்ல. ஓசூர் மறுப்பு பார்லிமெண்ட்ல ஆன்சர் இருக்கு, அது ரெக்கார்ட்ல இருக்கு ஆபீஷியலா. ரைட். இன்னொரு கேள்வி திரு பிரதான் பதில் இருக்கு. பிரதான் ஒரு கேள்வி வைக்கிறாரு. நீங்க இந்த மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதுக்கு பிரதான் மத்திய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு தமிழ் குழந்தையும் தன்னுடைய பெருமை மிக்க மொழியில சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தாய்மொழிக்கு முன்னுரிமை அளிக்குது. ஒரு நெகிழ்வான கொள்கையை கட்டாய இந்தி அப்படின்னு தவறா சித்தரிக்கிறது மூலமா நீங்க தமிழை பாதுகாக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு பிரதான். அது நடைமுறையில் கேந்திரிய வித்யாலயா உட்பட பல்வேறு பள்ளிகள் ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி திட்டத்தோடு இயைந்து போற பள்ளிகள் எந்தெந்த மொழி பாடங்களுக்காக ஆசிரியர்கள் நியமித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற பொசிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்ற எல்லா கதையும் வெளுத்து போகும். எங்கேயும் தமிழ் மொழிக்காகவோ தெலுங்கு மொழிக்காகவோ ஆசிரியர்களை அவங்க நியமிக்கல. ஹிந்தி மொழிக்கான ஆசிரியர்கள் மட்டும்தான் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறாங்க. நான் ஆசிரியரே இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்துல போய் நான் சேர்க்கிறேன், ஆசிரியரே இல்லாத மொழியை எப்படி என்னுடைய குழந்தையை எடுக்க சொல்ல முடியும்? அப்ப இன்டைரக்டா அங்க என்னுடைய